அது கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியுமா, கடன்னு பேசுகிறோம். அது யூடியூப்பில் வர்றப்போ தான் பக்கு பக்கம் இதையா நம்ம பேசணும், ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்போயே இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு பயம். இப்போது விஜய் டிவி புகழன்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. இப்போ அடுத்து விஜய் டிவி புகழ் வினோதன்றதுல நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும், என்னை தாண்டி ஒருத்தர் மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழில் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது, குக்கு வித்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி உழுந்து கிழந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்தளவு ஒரு இது இல்லைன்னு